வணக்கம். புதிய ஜனாதிபதி பதவியேற்றத்துக்கு பிறகு அதிரடியான சில நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகிறது. அந்த நடவடிக்கையில் அடுத்த கட்டமாக மத விற்பனை நிலையங்களுக்கு வழங்கப்பட்ட அனுமதி பத்திரம் தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. சென்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தேர்தல் காலம் இடம்பெறுகின்ற நேரம் தனக்கு ஆதரவு வழங்கியவர்களுக்கு மத விற்பனை நிலையங்களுக்கான அனுமதி வழங்கப்பட்டதாக கண்டிப்பாக இந்த செய்திகளை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எனவே அப்படி யாருக்கெல்லாம் அண்மைய காலத்தில் மிக முக்கியமாக இந்த தேர்தல் இடம்பெறுகின்ற காலப்பகுதியில மத விற்பனை நிலையங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்ததோ அத்தனை பேருடைய அனுமதி பத்திரங்களும் தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ரத்து செய்யப்பட்டதோடு இந்த விடயம் சார்ந்து இந்த அனுமதி பத்திரம் சார்ந்து மேலதிக விசாரணைகளும் இனி வருகின்ற நாட்களில் முன்னெடுக்கப்பட போகிறது. எனவே இந்த மத விற்பனை நிலையத்தினுடைய அனுமதி பத்திரம் சார்ந்து இலங்கை தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சம்பந்தப்பட்டிருப்பதாக செய்திகள் ஒரு பக்கமாக வெளியாகி கொண்டிருக்கிறதையும் இந்த நேரத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். இலங்கையில வருகின்ற நவம்பர் மாதம் 14ஆம் தேதி பொது தேர்தலுக்கான திகதியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசங்களும் தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலை இருக்கின்ற நேரம் எந்த கட்சி சார்பாக யாரை முன்னிறுத்தலாம் என்ற நிறைய தேடல்கள் எல்லாம் ஒரு பக்கமாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது தருணம் ஐக்கிய தேசிய கட்சி இந்த பொது தேர்தலில் எந்த சின்னத்துல போட்டியிடுவார்கள் என்ற ஒரு தீர்மானம் தற்போது முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருப்பதாக அறிய முடிகிறது. அண்மைய ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சிலிண்டர் சின்னத்துல எரிவாயு சின்னத்துல போட்டியிட்டு இருந்தார், வழமையான சின்னத்துக்கு மாறாக. இப்போது இந்த பொது தேர்தலில் அவர்கள் என்ன சின்னத்துல போட்டியிடலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பதாகவும் சென்ற தேர்தல்களை போன்று 2010, 2015, 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற பொது தேர்தல்களை போல அவர்கள் இந்த முறையும் அன்ன சின்னத்தில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும், எனவே ஐக்கிய தேசிய கட்சியை பொறுத்தவரையில் வருகின்ற பொது தேர்தலில் அன்னத்தை தங்களுடைய சின்னமாக பயன்படுத்துவார்கள் என்று அறிய முடிகின்றது. ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க ஆட்சி அமைத்தால் கண்டிப்பாக இலங்கையினுடைய பொருளாதாரம், பங்குச்சந்தை இதெல்லாம் பாரிய அளவு வீழ்ச்சியை சந்திக்கும் என்றும், அதே நேரம் சர்வதேச நாணய நிதியத்தோடு செய்து கொண்ட உடன்படிக்கை எந்த நேரத்திலும் இல்லாமல் போகலாம் என்று எதிர்த்தரப்புல போட்டியிட்ட பல பேர் இவருக்கு எதிராக பிரச்சாரங்களை செய்து கொண்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் ஆட்சி அமைத்திருக்கிறார். எனவே இந்த ஆட்சி அமைத்ததுக்கு பிறகு பொருளாதாரம் எப்படி இருக்கிறது, பங்குச்சந்தை எப்படி இருக்கிறதுன்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் ஏற்கனவே கூறியது போல நேற்றைய நாளுடைய பங்குச்சந்தையை அவதானித்தால் அந்த அளவுக்கான பாரிய வீழ்ச்சியையோ இல்லாவிட்டால் பெரும்பாலான அளவுக்கு அவர்கள் கூறியதற்கு போல எந்த செயற்பாடுகளும் இடம்பெறவில்லை. வழமையை போலதான் ஓரளவுக்கு போய்கொண்டிருக்கிறது. முக்கியமாக நேற்றைய நாள் இலங்கை டாலர் ஒன்றினுடைய பெறுமதி, அதாவது விற்பனை பெறுமதி 297.95% கொள்வனவு பெறுமதி என்பது 307 ரூபாயாகத்தான் பார்க்கப்படுகிறது. எனவே இது ஏனைய அரசாங்கம் போலத்தான் இந்த டாலருடைய பெறுமதி இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில அடுத்த பக்கமாக இலங்கையுடைய பங்குச்சந்தை முதலீடுகள் பார்க்கின்ற நேரம் பாரிய அளவான வீழ்ச்சிகளையே பார்க்க முடியவில்லை. முக்கியமாக சர்வதேச முதலீடு மற்றும் கடன் தர நிறுவனம் புதிதாக பதவியேற்றதுக்கு பிற்பாடு எந்த விதமான வீழ்ச்சிகளும் இப்போது அவதானிக்கப்படவில்லை. அதே நேரத்தில் இந்த பதவியேற்றதுக்கு பிறகு அன்றகுமார் திசாநாயக்க பதவியேற்றதுக்கு பிறகு சர்வதேச நாணய நிதியத்தோடு செய்து கொண்டிருக்கின்ற வேலை திட்டங்களாக இருக்கட்டும், ஒப்பந்தங்களாக இருக்கட்டும், இதுல பெரும்பாலான மாற்றங்கள் என்பது ஏற்படாது என்ற விடயத்தையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எவ்வாறாக இருந்தாலும் இந்த கொள்கைகள்ல சில மாற்றங்கள் ஏற்படும், அதோடு தொடர்ந்து பயணிக்க தாங்கள் தயாராக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அடுத்த பக்கமாக சர்வதேச நாணய நிதியம் புதிய ஜனாதிபதியோடு இணைந்து தாங்கள் பயணிப்பதற்கு தயார் என்று சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில உண்மையிலேயே சென்ற ஆட்சியாளர் சொன்னது போல கொள்கைகள்ல இல்லாவிட்டால் இந்த சர்வதேச நாணய நிதியத்தினுடைய செய்து கொண்ட உடன்படிக்கையில ஏதாவது மாற்றம் ஏற்படுமான்னு கேட்டா மாற்றம் ஏற்பட வாய்ப்பில்லை என்பதுதான் பொருளியல் சார்ந்த ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது. என்றால் ஏற்கனவே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் செய்து கொள்ளப்பட்டிருக்கின்ற ஒப்பந்தத்துல எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. சர்வதேச நிதியத்தோடு ஏற்கனவே செய்து கொண்ட ஒப்பந்தத்துல எந்த விதமான அந்த சீர்திருத்தங்கள்ல அரசியல் சார்ந்தோ இல்லாவிட்டால் சட்டத்தின் மூலமாகவோ புதிய சீர்திருத்தங்களை செய்ய முடியாது என்ற விடயத்தையும் அறிந்து கொள்ள முடிகின்றது. ஜனாதிபதி தேர்தலில் நீங்க எப்படி ஒத்துழைப்பு வழங்கினீர்களோ அதே போல பொது தேர்தலையும் ஒத்துழைப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் அரசு துறையினருக்கும் சாதாரண பொதுமக்களுக்கும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். நேற்றைய நாள் காரியாலயத்தில் ஊடக சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. இந்த ஊடக சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார்.
முக்கியமாக அரசியலமைப்பின் 70வது உறுப்புரிமைக்கு அமைவாக கடந்த செவ்வாய்க்கிழமை நள்ளிரவோடு இலங்கையின் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது. நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதற்கு பிற்பாடு 10ஆம் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 10ஆம் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான நாளாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டதற்கு பிற்பாடு 14ஆம் தேதி நவம்பர் மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை தேர்தல் என்பது இடம்பெற போகிறது. தேர்தலுக்கு பிறகு 21ஆம் தேதி இலங்கையின் அடுத்த புதிய நாடாளுமன்றத்தினுடைய கன்னி அமர்வு என்பது நடைபெற போகிறது. இதுதான் தேர்தல்கள் ஆணைக்குழு சொல்லியிருக்கிறார்கள். இந்த ப்ரொசீஜர் அடிப்படையில் தான் வருகின்ற நாட்களில் பொது தேர்தல் என்பது நடைமுறைப்படுத்தப்பட போகிறது. எனவே இந்த பொது தேர்தலுக்காக தற்போது வேலை திட்டங்கள் என்பது முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருப்பதாகவும் அதே சமயத்திலும் இதற்கான வர்த்தமானி அறிவித்தல் என்பது தேர்தலுடைய உத்தியோகபூர்வமான வர்த்தமானி அறிவித்தல் என்பது தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் வருகின்ற நாட்களில் வெளியிடப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இன்று இல்லாவிட்டால் நாளைக்கு இந்த சுற்றறிக்கை என்பது வெளியிடப்பட இருக்கும். இந்த தேர்தலில் பயன்படுத்தப்படுகின்ற அரசு சொத்துக்கள் தொடர்பான சுற்றறிக்கையாக இந்த சுற்றறிக்கை இருக்கும் என்ற விடயத்தையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் 2023ஆம் ஆண்டு 3ஆம் இலக்கு தேர்தல் செலவினங்களின் அடிப்படையில் மட்டும்தான் இந்த பொது தேர்தலுக்கான செலவீனம் என்பது நடைமுறைப்படுத்தப்படும். எனவே செலவினம் சார்ந்து தேர்தலுக்கு மனு தாக்கல் செய்து 5 நாட்களிலும் தேர்தல் செலவினங்கள் சார்ந்து அடையாளம் காணப்படும் என்ற விடையும் அது சார்ந்த எவ்வளவு செலவினங்கள் ஏற்படும் என்பது வேட்புமனு தாக்கல் செய்ததுக்கு பிற்பாடுதான் உண்மையிலேயே செலவினங்கள் கருத்தில் கொள்ள முடியும், கணக்கெடுக்க முடியும். எனவே செலவினங்கள் 5 நாட்கள்ல வர்த்தமானி மூலமாக வெளியிடப்பட இருக்கின்றது என்ற விடயத்தையும் தேர்தல்கள் ஆணையாளர் சொல்லியிருக்கிறார். அரசு சேவையை ஒருபோதும் அரசாங்கம் அற்பமாக நினைக்கவில்லை என்று புதிய பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்கள் சொல்லியிருக்கின்றார். பிரதமர் அலுவலகத்தில் இருக்கின்ற ஊழியர்களோடு கலந்துரையாடி அவர்களோடு பேசுகின்ற நேரத்தில் தான் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டுமாக இருந்தால் கண்டிப்பாக பொது சேவை சார்ந்தும் அரசு பொறுமுறை சார்ந்தும் மக்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை மட்டும்தான் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு மிகப்பெரிய பலமாக அமையும். அந்த நம்பிக்கை இல்லாவிட்டால் கண்டிப்பாக இந்த நாட்டை கொண்டு செல்ல முடியாது என்ற விடயத்தை குறிப்பிட்ட நேரத்தில் அவர் சொல்லி இருக்கிறார். அதே சமயத்தில் அவர் மற்றொரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அரசியல் அதிகாரம் மற்றும் பொது சேவை மீதாக மக்களுக்கு எதிர்மறையான ஒரு எண்ணப்பாடு என்பது இருக்கின்றது. அதே நேரத்தில் அரசியல் அதிகாரத்தையும் பொது சேவையையும் பயனற்றதாகவே பொதுமக்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைப்பாட்டை மாற்ற வேண்டும் என்ற விடயத்தையும் அரசியலை கொண்டு நகர்த்த வேண்டும், இந்த நாட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டுமாக இருந்தால் இந்த பொது சேவை மீதும் அரசு அதிகாரிகள் மீதும் மக்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் என்ற விடயத்தை புதிய பிரதமராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹரணி அமரசூரி அவர்கள் சொல்லியிருக்கிறார். முக்கியமாக இந்த அரசாங்கத்தினுடைய அண்மைய நாட்களை அவதானிக்கின்ற நேரத்தில் ஆட்சி ஏற்றதற்கு பிற்பாடு மக்களுடைய நலன்களை கருத்தில் கொண்டு சில விஷயங்களை முன்னெடுப்பது மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஆதரவு அலைகளை தற்போது சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதே விஷயத்தை தொடர்ந்தும் பின்பற்ற வேண்டும் என்பது மக்களுடைய மற்றொரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவும் இருந்து வருகின்றது. புதிய ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவினால் இந்த ஆட்சியை கொண்டு செல்ல முடியாவிட்டால் அந்த ஆட்சியை தாங்கள் பொறுப்பேற்போம் என்று ஐக்கிய மக்கள் சக்தி சொல்லியிருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தான் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். இவர் சொன்ன விடயம் என்னவென்றால் தேர்தல் மேடைகள்ல இவர்கள் சொன்னது போல, ஜனாதிபதி சொன்னது போல, வாக்குறுதி வழங்கியது போல அவர்கள் சில விஷயங்களை செய்யறதுக்கான கால அவகாசத்தை கொடுப்போம். முக்கியமாக ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை கைது செய்யறது, அதே போல கள்வர்களை பிடிக்கிறது, அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு வழங்குறதும், இந்த எல்லா விடயங்களுக்குமான கால அவகாசத்தை நாங்கள் கொடுக்கிறோம். ஒருவேளை அந்த விடயத்தை தற்போதைய ஜனாதிபதியினால் சரியான முறையில் கொண்டு செல்ல முடியாவிட்டால் அந்த ஆட்சியை, இந்த அரசாங்கத்தை பொறுப்பேற்கிறதுக்கு நாங்கள் தயார் என்ற விடயத்தை ஐக்கிய மக்கள் சக்தி சொல்லியிருக்கிறது. இதே தருணம் இதற்கு முன்பாக உருவாக்கியது. அந்த நேரத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் மூலமாக என்ன விடயம் நிபந்தனைகள் முன்வைக்கப்பட்டது நாட்டை ஏற்றுக்கொள்வதற்கு என்பதையும் யோசிக்க வேண்டிய தேவை இந்த காலப்பகுதியில் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது என்பதையும் இந்த தருணத்துல உங்களுக்கு சொல்லிக்கொண்டு, எவ்வாறாக இருந்தாலும் இந்த அரசாங்கத்தை விட்டு நீங்க போறீங்க, உங்களால இயலாது அப்படின்னு சொன்னால் நாட்டை நாங்க பொறுப்பேற்கிறதுக்கு தயார் அப்படின்ற விடயத்தையும் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அண்மைய நாட்கள்ல லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதல் என்பது கணிசமான அளவு அதிகரிப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. தெற்கு மற்றும் கிழக்கு லெபனானை பொறுத்தவரையில் இஸ்ரேலுடைய தாக்குதல் பன்மடங்கு அதிகரித்ததன் மூலமாக பலி எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது. பலி எண்ணிக்கை காட்டிலும் 1500 பேர் காயமடைந்திருப்பதாகவும் அண்மைய செய்திகள் மூலம் அறிய முடிகின்றது. லெபனானை பொறுத்தவரையில இலங்கையரும் அங்கு வசித்து வருகின்றார்கள். எனவே அங்கு இருக்கின்ற இலங்கையர்கள் பாதுகாப்பாக வெளியேறதுக்கு, இல்லாவிட்டால் இலங்கையர்கள் தொடர்பு கொள்வதற்காக தற்போது இலங்கையில்
இலங்கையினுடைய இலங்கை தூதரகம் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். ஒரு தொலைபேசி இலக்கமும் வழங்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்படுகின்ற பட்சத்திலும் அந்த பதட்டமான சூழ்நிலையிலிருந்து நீங்க வெளியில வர்றதுக்கான உதவிகளை செய்வதற்காக தொலைபேசி இலக்கங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தொலைபேசி இலக்கங்களை ஞாபகப்படுத்துகின்றோம். முக்கியமாக முதலாவது செயலாளரான சனத் பாலசூரி அவர்களை தொடர்பு கொள்வதற்காக 00 10 038 037 54 என்ற தொலைபேசி இலக்கமும், மூன்றாவது செயலாளர் நீங்க தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு யோசிச்சா 00 96 18 15 49 162 என்ற தொலைபேசி இலக்கம் ஒரு பக்கம் வழங்கப்பட்டிருக்கிறது. இது தவிர ஏனைய ஒரு மொழிபெயர்ப்பாளருடைய தொலைபேசி இலக்கங்களை வழங்கி இருக்கிறார்கள். 00 96 18 13 63 894 என்ற தொலைபேசி இலக்கம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே லெபனான்ல இருக்கின்ற இலங்கையர்கள் யாராவது இருந்தால் உதவிக்காக கண்டிப்பாக இலங்கை தூதரகத்தை அணுக முடியும் இந்த தொலைபேசி இலக்கத்தின் மூலமாக. இலங்கையில நிலையான பொருளாதாரம் உருவாவதற்கும் சமூகத்துல அபிவிருத்தி ஏற்படுவதற்கும் உள் விவகாரங்கள் எந்த இடத்துலையும் தலையீடு செய்யாமல் கொள்கைகளை எல்லாம் கடைபிடித்து நாங்க தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு தயார் என்று சீனா தரப்பு சொல்லியிருக்கிறது. முக்கியமாக அண்மையில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் அன்ருகுமார் திசாநாயக் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார். அந்த வெற்றியை தொடர்ந்து சீனாவினுடைய வெளிவிவகார அமைச்சர் லீன் ஜியாங் அவர்கள் நடைபெற்று முடிந்த தேர்தலுக்கான தன்னுடைய வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறார். பரஸ்பர மரியாதையோடு நட்புறவோடு நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம் என்ற விடயத்தை அவர் சொல்ல, அடுத்த பக்கமாக சீனாவினுடைய ஜனாதிபதி ஜி ஜின்பிங் அவர்களும் அன்ருகுமார் திசாநாயக் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தார். எனவே வாழ்த்துக்களோடு நின்று விடாமல் அடுத்த கட்டமாக அவர்கள் ஒரு விடயம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த விடயம் கண்டிப்பாக அவதானிக்கப்பட வேண்டிய விஷயம். ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க அவர்களுடைய புதிய நிர்வாகத்தோடு நாங்கள் தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு தயார், 5 கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு நாங்கள் பயணிப்போம் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அந்த 5 கொள்கைகளையும் இப்ப நாங்க பார்த்தா சமாதானம், சகவாழ்வு, இந்த 2 விடயங்களையும் நிலைநிறுத்தவும், இரு நாடுகளுக்கு இடையிலான பாரம்பரிய நட்புறவை தொடர்ந்து பேணுறதுக்கும், அபிவிருத்தி உத்திகளுக்கு இடையிலான ஒருங்கிணைந்து செயற்படுவதற்கும், அதே சமயத்துல உயர்தர இந்த பட்டுப்பாதை திட்டம் இருக்குல்லவா, இந்த திட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கும் ஆழமான ஒத்துழைப்பு 2 நாட்டுக்கும் இடையில இருக்கும் அப்படின்ற விடயத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். நேர்மையான பரஸ்பரமான உதவி மற்றும் நிரந்தர நட்பை கொண்டு தொடர்ந்து பயணித்ததுக்கு தாங்கள் தயார் அப்படின்ற விடயத்தை சீனா தரப்பு சொல்லியிருக்கிறது. சீனா இந்த விஷயம், இந்த 5 கொள்கைகளை உள்ளடக்கி சொன்னதுக்கு பிற்பாடு இந்தியா, அமெரிக்கா போன்ற நாடுகள் எப்படி இந்த விஷயத்தை நோக்க போகிறார்கள் என்பது ஒரு பெரிய கேள்வி. இலங்கையை பொறுத்தவரையில் இந்த பொருளாதாரத்துல முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்துல இருக்கிறதால இந்த 3 நாடுகளும் இலங்கையில அதிகமான ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அன்ருகுமார் திசாநாயக்க ஆட்சி அமைக்க போகிறார் என்று தெரிந்த நேரமே அமெரிக்காவும் இந்தியாவுக்கும் இடையில மிகப்பெரிய குழப்பங்கள் நிலவ ஆரம்பித்திருந்தது. ஏனென்றால் அன்ருகுமார் திசாநாயக் அவர்கள் ஆட்சி அமைத்தால் கண்டிப்பாக சீனாவோடு இணைந்து செயற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக நம்பப்பட்டு கொண்டிருந்தது. எனவே இந்த நிலையை இப்போது இந்த 2 நாடுகளும் எப்படி பார்க்க போகிறது, மிக முக்கியமாக அன்ருகுமார் திசாநாயக்கவுக்கு முன்பாக மிகப்பெரிய கடப்பாடுகள் இருக்கின்றது, மிகப்பெரிய பொறுப்பு என்பது அடுக்கிக் கொண்டே போகப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையை அவர் எப்படி கையாள போகின்றார் என்ற ஒரு கேள்விகளும் அரசியல் மட்டும் இல்லாமல் இல்லை. எனவே பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது பற்றி இருக்கக்கூடிய ஏதேனும் கருத்துக்கள் இருக்குமாக இருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு காணொலியில சந்திக்கலாம். நன்றி.